மக்களின் பண்பாட்டை வளர்க்கும் விஷயங்களுள் விழாக்கள் முக்கிய இடத்தை வகிக்கின்றன. அந்த விதத்தில் கர்நாடகத்தில் தசரா என்றும் வட மாநிலத்தில் பூஜா விழா என்றும் அழைக்கப்படும் நவராத்திரி பண்டிகை தமிழகத்திலும் பல்வேறு விதங்களில் களை கட்டியிருக்கிறது. இத்தகைய கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். விதவிதமான உணவுகள், வகை வகையான பொம்மைகள், இனிமையான பாடல்கள், அழகான நடனம், இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான் நவராத்திரி விழா. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பிடித்த இந்த நவராத்திரி விழாவோட சிறப்புகள் என்னென்ன வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாழ்வின் தத்துவத்தையும் இறை நம்பிக்கையையும் வளர்க்கும் நவராத்திரி விழா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பிரம்மோற்சவம் என்றே சொல்லலாம். நவராத்திரி சமயத்தில் வீடுகளில் 3, 9 அல்லது 12 படிகள் அமைத்து அவற்றில் பலவிதமான பொம்மைகளை வைத்து வழிபடுகின்றனர். நவராத்திரினால எல்லாருக்கும் தெரியும் 9 நாள் நாங்களும் வச்சுருக்கோம், ட்ரெடிஷனாக வச்சுருக்கோம். அதை தவிர கொஞ்சம் அது நல்ல புதுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போன ஊரில் என்னெல்லாம் முக்கியமோ அந்த பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே நான் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று தான் இந்த காசிரங்கா பார்க் அசாம் மதுரா வச்சுருக்கேன், பொம்மை வாங்கி வந்து வச்சுருக்கேன் ராதாகிருஷ்ணனோடது. அதேமாதிரி பிருந்தாவனில் கோகுலத்தில் கிருஷ்ணன் வந்து கோபியர்களோட ஆடினான்னு சொல்லுவோம், அதுவும் நான் இங்கே வச்சுருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கை வேலையில், அதெல்லாமும் நிறைய நான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன். நவராத்திரிக்காக சிறப்பு அக்கறை எடுத்து பெண்கள் தங்கள் வீட்டு கொலுவிற்கு மேலும் மெருகு சேர்த்து வருகின்றனர். விழாவிற்காக தண்ணீருக்குள்ளே இறைவன் உருவத்தை கோலமாக போடுகின்றனர் சிலர். கோலம் வரைந்து அதன் மீது தண்ணீர் நுணுக்கமாக ஊற்றுவதன் மூலம் கோலம் கலையாமல் இருக்கிறது. மேலும் நூலை வைத்து விதவிதமான பூக்கள் வரைவது, பொம்மைகளுக்கு ஆடைகளை உருவாக்குவது என நவராத்திரி விழாவுக்கு பெண்கள் தங்கள் கைத்திறனால் மென்மேலும் சிறப்பு சேர்த்து வருகின்றனர். நாங்கள் ஈவினிங் வந்து பூஜை பண்ணிவிட்டு தெருவில் உள்ளவங்க ரிலேஷன் எல்லாரையும் கூப்பிட்டு வெத்தலை பாக்கு தாம்பரம்லாம் கொடுப்போம். அப்புறம் இந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு இது சுண்டல் பண்ணி எல்லாருக்கும் வினவு கொடுக்கணும். இதில் வந்து நாங்கள் ஜாதி இதெல்லாம் பார்க்காம எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் இது பண்ணுவோம். இது ஒரு 10 இயர்ஸாக வச்சுட்ருக்கோம். நவராத்திரி நண்பர்களும் உறவினர்களும் ஒருங்கே சேர்ந்து கொண்டாடும் விழா என்பதால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. காலை மாலை வேளைகளில் நவராத்திரியின் கோலாகலம் அனைத்து வீடுகளையும் மகிழ்ச்சியால் பிரகாசிக்க வைக்கிறது. வீட்டில் வருஷம் 9 டேஸ் கொலு வைப்பாங்க. ஈவினிங் வந்து சுண்டல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நாங்கள் அவங்க கூட ஜாலியாக விளையாடுவோம். முரளி ஸ்ரீதரா ராதே கிருஷ்ணா ராதே ஷியாம், ஹே முரளி ஸ்ரீதரா ராதே கிருஷ்ணா ராதே ஷியாம். பொதுவாகவே பண்டிகைகள்லாம் மகிழ்ச்சிக்கும் குதூகலத்துக்கும் பஞ்சமே இருக்காது. ஆனால் நவராத்திரி விழாவில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்களை ஒன்று சேர்க்கறது, அவங்களுக்காக உணவு வகைகளை வழங்குறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக பரிசு பொருட்கள் வழங்குறதுன்னு சொல்லிட்டு நவராத்திரி விழா பல நற்பண்புகளை குழந்தைகளுக்கு சொல்லித்தருது அப்படின்னே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் வேதவள்ளி.